அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனை போல் உயர் நெஞ்சினர் எவரும் இல்லை என்று அந்த அரண்மனைகள் பரதனை வாழ்த்துதல். பாடல் எண் 1024. அலங்கரித்த அரண்மனையோ அவன் ஒளியார் மிக வியந்தே, நிலம் இதனில் இவன் போலும் நெஞ்சினன் யார் என அயர்ந்தே, மலர் நெஞ்சே வாழ்கவென மனத்தாலும் மயங்கி நின்றே, கலங்கி நெஞ்சம் வாழ்த்தியதே, காதல் உளம் உயர்ந்து நின்றே. இதுவே 1024வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அலங்கரித்த அரண்மனையோ அவன் ஒளியால் மிக வியந்தே, மலர் சரங்களாலும் ஒளி விளக்கு சரங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்த அரண்மனைகளானது அந்த ஒளி விளக்கு சரங்களால் மட்டும் ஒளியை பெறவில்லை, அந்த பரதனுடைய உள்ளத்தின் ஒளியாலும் அவை ஒளி பெற்றன. அந்த உள்ளத்தின் ஒளியை பார்த்து அந்த அரண்மனை யாவும் வியந்து போயின. அவ்வாறு வியந்து போன அந்த அரண்மனைகள் நிலமிதனில் இவன் போலும் நெஞ்சினன் யார் என அயர்ந்தே, இந்த பூமியிலே இந்த பரதனை போலும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் யார் இருக்கிறார்கள், எவருமே இல்லை என்று வியந்து போய் அந்த வியப்பினால் மயங்கியும் போய், மலர் நெஞ்சே வாழ்கவென மனத்தாலும் மயங்கி நின்றே, மலர் போன்ற உள்ளம் கொண்ட பரதனே நீ வாழ்க என்று தம்முடைய மனத்தாலும் மயங்கி போய் அவனை வாழ்த்தின. கலங்கி நெஞ்சம் வாழ்த்தியதே, காதல் உளம் உயர்ந்து நின்றே. உள்ளம் கலங்கி போயின, ஆனாலும் அந்த கலங்கி போன உள்ளத்தால் அந்த பரதனை அந்த அரண்மனை யாவும் வாழ்த்தின. அந்த அரண்மனையின் உள்ளத்திலே அவன் மேல் கொண்ட அன்பு என்கிற அந்த காதலானது உயர்ந்து ஓங்கி எழுந்து நின்றது. இதுவே செல்வராமாயணத்தின் 1024வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1025வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.